பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப வெளிப்படையான தோற்றம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தா பூரானும் ஓடின்னு இருக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி நபர்கள்கிட்ட நம்ம பணம் கொடுத்து ஏமாந்துருக்கலாம், இல்லை நம்ம வாழ்க்கையே ஏமாந்துருக்கலாம். அதாவது விபரீதமான எண்ணங்கள், விபரீதமான செயல்கள், அதிகப்படியான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்தது மிதுனத்திலிருந்து குரு கடகத்துக்கு வந்து கரெக்டாக புனர்பூச நட்சத்திரத்தில் டச் பண்ண டேட்லேருந்து நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. என்ன அர்த்தம்? மேலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. மேக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு மனசு ஃபஸ்ட்டு ஒரு நிலையாக இருக்குமா. இந்த ராகு வந்துன்னா அனர்த்தம். ராகு எப்போல்லாம் ராசி லக்னத்தில் இருக்கோ அது நம்ம தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத பிரச்சனையை பண்ணி அது கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்போம். அது தப்புன்னு நமக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு அனர்த்தல் வந்து பொதுவாக திரிகோணங்களில் கனெக்ட் ஆகிறது சக்ஸஸ் கொடுக்குறது. அதனால் வந்து இடம் மாறுறது, கடன் தீர்றது, இது எல்லாம் இருக்கும். உங்கள் ஹெல்த்து பார்த்துங்க, பெருசாக திங்க் பண்ணாதீங்க. ஜூன் வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஆட்டோமேட்டிக்காக 6ஆம் இடத்த குரு வந்து திரிகோணத்தில் சரி இருக்கும்போது நீங்கள் டச் பண்ணால் சிக்ஸர் ஜெயிச்சிருவீங்க. ரிசல்ட் பாசிட்டிவாக வரும், அவ்வளோதான் சொல்ல முடியும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிஷ கஜகேசரி ஆச்சாரியா டாக்டர் ஹரிஷ் ராமன் அவர்கள் இணைந்திருக்காரு. இன்றைய நிகழ்ச்சியில புத்தாண்டினுடைய சிறப்பு பலன்களை அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். பிரத்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. சார், பொதுவாகவே நீங்க கொடுத்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து உங்களை இன்ஸ்பிரேஷனா வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத சொல்லுங்க சார். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது? 2026 பார்க்கும்போது கும்பராசி நண்பர்களுக்கு காதுனா வேது வேதுன்னு கேட்குமாமா. பேசிக்கலாக ராகு வந்து ராசி லக்னத்தில் உட்காந்து விளையாடுறாரு அவர் பாட்டுக்கு. மெயினாக சம்மந்தமே இல்லாத எண்ணம், தேவையே இல்லாத பயம், மரண பயத்தை கண்டிப்பாக காட்டியிருப்பாருமா. அதாவது இனி இருப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளுக்கு தள்ள வச்சிருப்பார். நைட்டு தான் ஃபுல் ஆக்டிவாக இருப்பீங்க. டே டைம்லாம் அப்படியே 2 பேர் இங்கே தோள்பட்டில் உட்காந்தா எப்படி இருக்கும்? இப்படியே உட்காந்து, அதாவது அசதி, டென்ஷனு, கோவம், ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸு, வேறு என்னென்னலாம் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கோ அதுக்கான பங்க்சுவேஷன்ஸ் இருக்கோ எல்லாம் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிங்க. அவ்வளோ மோசமாக இருந்தது ஓப்பனாக சொன்னால். கன்ஜங்ஷனில் குரு இருக்கிற வரைக்கும் தப்பிச்சதுமா. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆஃப் 2025 வில் பி ரியலி நாட் குட். அதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். குரு வக்கரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்ல முடியும். அது ஜூனுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. யூ ஆர் டன் அண்ட் டஸ்டட், அவ்வளோதான். இதுக்கு மேலே அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எல்லா அடியும் வாங்கியாச்சு. ஓ அங்கே அடி ரெடியாக இருக்கா, அந்த வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கும்பத்துக்கு பொழந்திருக்கும். கால் முட்டியில் அடி வாங்கியிருப்பாங்க. சில பேருக்கு வண்டியில் போகும்போது கீழே விழுந்திருப்பாங்க. சில பேருக்கு சர்ஜரிஸ் நடந்திருக்கும். சில பேருடைய வீட்டில் மூத்த பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும். வீட்டில் பெரியவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல், சர்ஜரி இதெல்லாம் நடந்திருக்கும். அதாவது ரொம்ப நம்பி போய் ஏமாந்துருக்கும். நிறைய விஷயங்கள் அப்படி பொதுவாக நடந்திருக்கும். அதாவது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப வெளிப்படையான தோற்றம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தா பூரானும் ஓடின்னு இருக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி நபர்கள்கிட்ட நம்ம பணம் கொடுத்து ஏமாந்துருக்கலாம், இல்லை நம்ம வாழ்க்கையே ஏமாந்துருக்கலாம். அதாவது விபரீதமான எண்ணங்கள், விபரீதமான செயல்கள், அதிகப்படியான, அதாவது இல்லாத விஷயத்து இருக்கிற மாதிரி, இருக்கிற விஷயத்தில் இல்லாத மாதிரியும் கற்பனை பண்ணி நம்ம டிஸ்டர்ப் ஆகிறது. சில பேர் வந்து நாளான்னைக்கு காலையில் ஒருத்தர் மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து அவருடைய ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா 25 crores. அதில் நான் தான் மெயின் பார்ட்னராக இருக்க போகிறார். ₹1 கூட இவர் போட்டிருக்க மாட்டார். 25 crores வந்து இவரை நம்பி கொடுப்பாரா? இந்த மாதிரி வெட்டியாக பேசி ஒன்றும் இல்லாத ஒரு டைம் பீரியட் தான் இப்போ ஓடின்னு இருக்கு. ஆனால் என்னன்னா எல்லாத்தையும் எதிர்த்து மேலே வர மாதிரி இருக்கும். எல்லா சுச்சுவேஷன் நல்லா போயின்னு இருக்கும். கெடுத்து நமக்கு அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடும் ஆகும். கரெக்டாக போகிறதையே கெடுக்கும். அதுதான் இப்போ யுவர் அண்டர் கோயிங் ஆஸ் ஆஃப் நவ். 2026 பலன் ஆரம்பிக்கல, அது வரைக்கும் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல வரேன். 2026 ஒரு டிரான்சிஷன். எப்படிப்பட்ட டிரான்சிஷன்? தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்தது மிதுனத்திலிருந்து குரு கடகத்துக்கு வந்து கரெக்டாக புனர்பூச நட்சத்திரத்தில் டச் பண்ண டேட்லேருந்து நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. என்ன அர்த்தம்? மேலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. மேக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி, உங்கள் ஹெல்த்து, ஹார்மோன் இம்பேலன்ஸு,
இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாறி இருக்கு, பார்த்துக்கணும். வண்டி வாகனங்கள்லாம் விபத்துகள் நடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெயினா கூட பிறந்தவங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் கன்னா பின்னான்னு இருக்கு. ஒன்றும் சொல்ற மாதிரிலாம் இல்லை. பசங்களோட ஹெல்த் எல்லாம் கவனமா இருக்கணும். ஆனா பணங்காசுக்கு தட்டுப்பாடே கிடையாது. நீங்க கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம், ஆனா மீனத்திலயோ, விருச்சிகத்திலயோ, கடகத்திலயோ, மகரத்திலயோ பிறந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சோ புது முயற்சிகள் இந்த நேரத்துல எடுக்கலாமா சார்? கண்டிப்பா வரும். 6ஆம் இடம் குரு கனெக்ட் ஆச்சுன்னா புது முயற்சிகள் எடுத்தே தீருவோம். ஒர்க்கிங் பார்ட்னரா இது வரைக்கும் இருக்கோம். இப்போ வந்து நான் முதலாளி நான் தான். நான் தான் எடுத்து பண்ண போறேன். சப்கான்ட்ராக்ட் எடுத்து பண்றது, இல்ல புதுசா ஒரு ஜாப் ஒர்க் எடுத்து நம்ம பண்றது. இனிமேல மத்தவங்களுக்கு கீழ இல்லாம நான் தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பண்றேன் அப்படிங்கக்கூடிய முயற்சிகள். இதெல்லாம் கண்டிப்பா ஜெயிக்கும். சந்திரன் கனெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இடமே மாறும். இருக்கிற இடத்துல பண்றத விட வேற இடத்துல பண்றதுங்கிற மாரி போயிடும். மனசு ஃபர்ஸ்ட் ஒரு நிலையா இருக்கும்மா. இந்த ராகு வந்துன்னா அனத்தும். ராகு எப்பலாம் ராசி லக்னத்துல இருக்கோ, அது நம்ம தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத பிரச்சனைய பண்ணி அது கரெக்ட்ன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்போம். அது தப்புன்னு நமக்கே தெரியும். இந்த மாரி ஒரு அனத்தல் வந்து பொதுவா கும்பத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இப்ப டைம் பீரியட் அப்படியே மாறப்போறது. 6ஆம் இடத்துல குரு வந்தார்னா பார்வை பலத்த ஸ்ட்ரெயிட்டா குடும்பஸ்தானத்துக்கு கூறாரு. 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு அயன, ஷயன, போக விரயஸ்தானத்துக்கு குடுக்குறாரு. நல்லா தூங்குவீங்க. ஓப்பனா சொன்னா தூக்கம் வரும். கெட்ட கனவு 24 மணி நேரம் அவன் துரத்துறான், இவன் துரத்துறான், நாய் கடிக்குது, பாம்பு சுத்துது, இதே கனவு. இந்த ராகு வந்ததுலேருந்து வெறும் பாம்பா கனவா இருக்கும். எதுக்குடா நீங்களா யாருன்னே தெரியாது. கருப்பு கருப்பு உருவங்கள்லாம் நம்மகிட்ட வந்து பேசுற மாதிரியும் என்னென்னமோ கனவு. நம்ம இந்த டேர் டெவில் படம் பார்க்குற மாதிரி சம்மந்தமே இல்லாம கும்முன்னு வந்து ஒரு ஆள் நின்னு எப்படி அந்த மாதிரி அந்த பயம் ஒரு கிளி. நான் சொல்றேன், அது பேரே பிரம்மாண்ட விகாரம்னு பேரு. ராகுவோடைய டெஃபினிஷன் வந்து பிரம்மாண்டமா இருக்குமானா விகாரமா இருக்குமாமா. இப்ப டைமிங் எப்படி இருக்குன்னா, உங்க வீட்ல உங்க சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கெட்ட செய்தியா கேட்கும். அந்த ஸ்பைடர் படத்துல சூர்யா கேட்குற மாதிரி ஆன்னு கேட்டுருப்போம். பட் இது எல்லாம் மாறப்போகுது. சரி, நான் வந்து ஒரு லைட்டர் நோட்ல சொல்றேன். நீங்க படுற துக்கத்தை லைட்டா கம்மி பண்றதுக்காக நான் பேசுறதே தவிர, ஐ கேன் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் த கிரகங்கள். உங்க இந்த மண்டல என்ன ஓடுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். பீங் அன் அஸ்ட்ராலஜர் அண்ட் வம்சமா இருக்கிறதுனால இதான் விஷயம். ஸோ குரு மாறுறது உங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்குறாரு. ஸோ பேசிக்கலாக ஜூனுக்கு அப்புறம் செமையா இருக்கு. அது மெயினாக யாரெல்லாம் கேட்ரிங் படிக்கிறீங்களோ, செஃப்பாக ஆகணும்னு இருக்கீங்களோ, அதே மாதிரி டெய்லரிங், டிசைனிங் சம்மந்தப்பட்டது, ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், நர்சிங் துறைகள், மெடிசின் துறைகள், இதுலலாம் நீங்கள் இருக்கணும். அது மாதிரி வாடகைக்கு விட்டு ஒரு விஷயத்த சம்பாதிக்கிறது, ஹோட்டல் வச்சு நடத்தணும்னு பிளான் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் செம்மையா இருக்கு. நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அது அப்படியே பேங் ஆன் ஹேப்பன், அதே நடக்கும். ஆனால் ஜூன் வரைக்கும் பொறுமையா இருங்க. அது வரைக்கும் நடக்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு கரெக்டா இருக்காது. நம்பத்தகுந்த விஷயமா இருக்காது. அதாவது என்ன, அது உங்க மனசாட்சிக்கு வேணா ஓகே ஹாப்பியா இருக்கலாம். பட் ப்ராக்டிகலி தட் இஸ் நாட் வயபிள். அதுதான் உண்மை. திரிகோணங்கள்ல கனெக்ட் ஆகிறது சக்ஸஸ் கொடுக்குறது. அதனால வந்து இடம் மாறுறது, கடன் தீர்றது, இது எல்லாம் இருக்கும். உங்க ஹெல்த் பார்த்துங்க, பெருசா திங்க் பண்ணாதீங்க. ஜூன் வரைக்கும் பொறுமையா இருங்க, செட் ஆயிடும். பூதராஜர் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கோயில் எங்க இருக்குன்னா கும்பகோணத்துல விஜயேந்திர சுவாமி மடத்துக்கு பின்னாடி இந்த பூதராஜருடைய ஆலயம் தமிழ்நாட்டுல. இதை தாண்டிங்கன்னா சோங்தே அப்படின்னு கர்நாடகாவில் ஒரு இடம் இருக்கு. அந்த பூத்தராஜை போய் பாட்டு வந்தீங்கன்னா லைஃப் எந்த கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. பொதுவாக அந்த ராகு ராசி லக்னத்துக்கு வரும்போது எனக்கு எவனாரு செய்யணும் வச்சுட்டான் சார், பில்லிய சூழ்நிலை என் மேலே இருக்கு சார், சொல்ல முடியாது சார், பேய 2 பேய் உள்ள உட்காந்துருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இப்போ நிலைமை கும்பராசி நண்பர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயம் உள்ள இருந்துட்டு இருக்குல்ல, இந்த பூத்தராஜரை போய் பாட்டு வரும் இல்லையா, பூத்தராஜர்னு போட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகும். அதை எடுத்து உங்கள் மொபைல் வால்பேப்பரை டில் ஜூன் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எந்த வால்பேப்பரும் வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஓடும். அது வரைக்கும் இந்த பயம் இருக்கும், அது வரைக்கும் இந்த கலக்கம் இருக்கும். கர்ப்பிணி பெண்கள்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு ராகு கன்ஜங்ஷன் வந்து கொஞ்சம் அந்த கர்ப்பத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி விஷயங்கள், பயந்துக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அதை மட்டும் பாருங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. சூப்பராக இருப்பீங்க. சார் கும்பராசி மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? அதாவது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதுங்கிற மாதிரி, இருக்கிறத கரெக்டாக பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ராகு கன்ஜங்ஷன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் வந்து மெடிசன் முடிச்சுட்டு கார்டியாலஜி படிக்கிறதே ஃபர்ஸ்ட் இயர், அதை ஃபர்றா சரியா படுறான்னு சொல்லி மண்டல தட்டுற மாதிரி இந்த நாள் இந்த எக்ஸாம் இந்த டெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்றாங்கிற மாதிரி இப்போதைக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா 6ஆம் இடத்த குரு வந்து திரிகோணத்துல சரி இருக்கும்போது நீங்க டச் பண்ணா 6 ஜெயிச்சிருவீங்க. ரிசல்ட் பாசிட்டிவா வரும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க வந்து போர் செய்வீர்கள் அப்படின்னு சொன்னா போர்ல தோக்க போறோம்னு அர்த்தம். போர்ல ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னா போர் செய்வீங்க, அடிபடும், சட்ட கிழியும், ஜெயிச்சிருவீங்க. புரியுதா? இந்த ஜெயிச்சிருவீங்கிற சமாச்சாரத்தை மட்டும் அண்டர்லைன் பண்ணோம். நமக்கு ரிசல்ட் பாசிட்டிவா வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும் எடுத்துட்டா போறோம். கும்பத்துக்கு சூப்பரா இருக்கு, தைரியமா இருக்கலாம்.
ஸோ கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு வருடமும் என்ன மாதிரியான பலாபலன்கள் அமைய போகுது அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். வணக்கம்மா. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி. வணக்கம்.